ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நெக்ரோமேன்சர் மான்வாவோட 26வது எபிசோட தான். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹாங்கு கொன்ன அத்த செகண்டே ரொம்ப இன்வென்சிபிளா மாறிடுறான். இருக்கிற ஒரு ஸ்பைடரும் நம்ம ஹாங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. ஆனா எந்த விதமான அட்டாக்கும் ஒர்க்கே ஆகல. என்ன ஸ்பைடர் பசங்களா, இந்த மாதிரி உங்களோட அட்டாக்ஸை வச்சு எனக்கு கொல்லலான்னு பாக்குறீங்களா? உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி லைனா அவனோட டேகஸை வச்சு அப்படியே கொண்டுங்கனே இருக்கானா. எவ்வளோக்கு எவ்வளோ அவன் கொல்றானோ அவ்வளோக்கு எவ்வளோ அவன் இன்வென்சிபிளா மாறிங்கன்னே போறான். அப்படிதான் வாங்க வாங்க, நான் வந்து இதுக்காக தான் வெயிட் பண்ணேன். உடனே அங்க இருக்கிற கபோல்டும் சீக்கிரம் எல்லாருமே உங்களோட வெப்ப வச்சு அவனை பிடிக்க பாருங்க. அதே மாதிரி அதுங்களும் பண்ணுதான். இங்க சாங்குக்கு புரியுது. ஓ இப்பதான் எனக்கு புரியுது, எல்லாத்துக்குமே காரணம் இந்த கபோல் தானா. ஏன்னா இதே மாதிரி தான் அவங்க பண்ணி அந்த வேர்ல்ஃபையும் பிடிச்சிருக்காங்க. அங்க ஹாங் வசமா மாட்டிக்கிறான். ஆனா ஹாங் கிட்ட அந்த இன்வென்சிபிளான ஸ்கில் இன்னமும் இருக்குமா, இதை வச்சு அவன் வெப் எல்லாத்தையுமே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். இது பத்தாது பசங்களா, சீக்கிரம் இன்னமும் வெப்ப தாக்குங்க, இன்னமும் தாக்குங்க. உடனே அங்க ஹாங்க சொல்றான், ஓ அப்படியா, நீங்க எத்தனை வாட்டி வேணா பண்ணுங்க, எல்லாமே வேஸ்டா தான் போகும். ஏன்னா உங்களை மாதிரி அனிமல்ஸுக்கு மூளையே இல்ல. அடுத்த செகண்டே ஆளு மாட்டிக்கிறான். அங்க ஹாங்கால எதுவுமே பண்ண முடியல. பாத்தியா, இந்த மாதிரி நாங்க புடிச்சிட்டோம். சாங்கு என்ன பண்ண இருக்க, வந்து காப்பாத்துறா. நம்ம சாங்கு அங்க ஆல்ரெடி நம்ம ஹாங் கொண்டு இருப்பான்ல, அதுங்களை வெடிக்க வைக்க அது வழியா நம்ம ஹாங் அங்க தப்பிக்கிறான். ஜீசவும் சொல்றான், ஹாங் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா நீ பயங்கரமா போறேன்னு சொல்லி நீயே மாட்டிப்ப போல. ஆனா இன்னமும் அங்க கபோர்டும் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்பைடர் மாஸ்டர்ஸும் இருக்கு. சாங்கு இதனால அவனோட டெத்து கால பயன்படுத்துறான். அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அப்படியே தாக்க போகுது. அதுங்க அங்க கிட்ட போன அத்த செகண்டே அதுங்களை வெடிக்க வைக்க அங்க நிறையவே மாஸ்டர்ஸ் சேர்ந்து போகுது. இதே மாதிரி இந்த சப்பையோட மேல் பகுதியை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னமும் கீழே இருக்க பகுதி இருக்கு. அங்க போறாங்களா, அங்கேயும் சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் இருக்கும். அதுங்க எல்லாத்தையும் அவங்க கொன்னுறாங்க. ஆனா இன்னமும் அவங்களுக்கு தெரியல எங்கதான் அந்த பாஸ் மாஸ்டரோட ரூம் இருக்குன்னு. பக்கத்துலயே தான் ஒரு பில்டிங் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதுவும் இந்த சப்பையும் கனெக்டட்னு நினைக்கிறேன். இங்கேயும் நம்ம போய் செக் பண்ணோம். அங்க போய் பாப்பாங்களா. சாங்கு சொல்றான், இதுதான் அந்த பாஸோட ரூமும். இதுக்குள்ள அவங்க முன்னாடி ஒரு வார்னிங் ஷோ ஆகுது. உங்களுக்கு இப்பவும் டைம் இருக்கு, நீங்க அந்த டஞ்சனோட பாஸ் மாஸ்டரோட ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி 124 பிளேயர் இறந்து போயிட்டாங்க. நீங்க இப்போ ஸ்டாப் பண்ணி திரும்பவும் போனாலும் உங்களுக்கு ரிவார்டு கண்டிப்பா கிடைக்கும். நீங்க ஸ்டாப் பண்ண போறீங்களா இல்ல உள்ள போக போறீங்களா? அட சாங்கு, எனக்கு வந்து இந்த மெசேஜை பார்க்கவே ஒரு மாதிரி பயமா தானே இருக்கு சாங்கு, நம்ம என்ன போயிடலாமா இப்படின்னு ஹாங் அங்க கேக்குறான். ஆனா நம்ம சாங்குக்கு இங்க இருந்து திரும்பலாம் போகணும்னு விருப்பமே இல்ல. இல்ல நம்ம வந்து போகணும், ஏன்னா இது வந்து ஒண்ணுமே இல்ல, இதுக்கப்புறம் தான் பயங்கரமான கஷ்டம்லாம் வரப்போகுது. அதனால இதை வந்து நம்ம எதிர்கொள்ளணும். அதனால வாங்க நம்ம உள்ள போகணும். உள்ள போய் பார்த்தா ஒரு பாஸ் மாஸ்டர் இருக்கு. அது வேற எதுவும் இல்ல, அதுவும் ஒரு கபோல் தான். என்ன இதுதான் ஷியாமனா இங்க இருக்கு. அப்போனா இதுதான் இங்க இருக்கிற ஷியாமன் கபோல்ட் பாஸ் மாஸ்டரா? நான் என்ன யோசிச்சேன்னா இந்த இடத்துல ஸ்பைடர் குயின் தான் பாஸ் மாஸ்டரா இருக்குன்னு யோசிச்சேன். நான் இது வந்து இங்க இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பின்னாடியே ஹாங்கோ சொல்றான், எனக்கு இன்னமும் புரியல, உன்னை பாக்குறதுக்கு ஒன்னும் நார்மலான கபோல்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா நல்லா பாரு சாங்கு, உன்னால மனுஷன் மாதிரி நல்லாவே பேச முடியுது. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க இது வரைக்கும் என்ன மாதிரி நிறையவே கபோல்ஸை பார்த்திருப்பீங்க. நான் அதுங்களை கம்பேர் பண்ண நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனவன். நான் இது வரைக்கும் நான் 20 மனுஷங்களோட பிரெயினை சாப்பிட்டிருக்கேன். அது வழியா நான் நாலேஜபிளா மாறிட்டேன். அதே மாதிரி என்னால ஈஸியா இந்த ஹியூமன்ஸோட லாங்குவேஜையும் பேச முடியுது. யோசிச்சு பார்க்கல, ஒரு ஹியூமனோட மூளையை சாப்பிடுறதுனால மாஸ்டரால எவ்வளவு ஆக முடியுமா, அது இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்குது. நீங்க வந்து ஃபைனலா இங்க வந்துட்டீங்க, அதனால நான் உங்களை விட போதில்ல. ஏன்னா நான் இப்போ டோட்டலா 20 மூளைகளை சாப்பிட்டிருக்கேன். ஆனா அது 20 இருக்காது, இன்னியோட 23 பிரெயினா மாறப்போகுது. இதை கேட்டவுடனே நம்ம ஆளுங்களுக்கு புரியுது அது யார மீன் பண்ணி சொல்றேன்னு. நம்ம சாங்கு, ஹாங்கு, ஜீசோ இவங்களதான். அப்படின்ட்டு மேல ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் வந்து அதுதான் அந்த ஸ்பைடர் குயின். இதை பார்த்து அவங்க ஷாக் ஆயிராங்க. நம்ம ஹாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிடறான். சாங்கு, நம்ம வந்து என்னடா பண்ண போறோம், இந்த இடத்துல ஒரு பாஸ் மாஸ்டருக்கே வழி இல்ல, இங்க 2 இருக்கு. கபோல்ட்டும் போகும்போதே சொல்லுது கம்பைன். சொன்னோன்னே அந்த ஸ்பைடர் வெப்பெல்லாம் வீசுது. அது மண்டைக்கு மேல அசால்ட்டா ஒட்டிக்குது. அங்க சாங்கு இதை பார்த்தோன்னே அவனோட ஜாம்பிஸ் அவன் எழுப்பி விடுறான். ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அப்படியே போகுதா. டக்குன்னு அதை வெடிக்க வைக்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த ஜாம்பிஸ வர விடாம ஒரு இடத்துல வெப்ப வச்சு அப்படியே பிடிக்குது. அங்கேயே அதுங்க மாட்டிக்குது. ஜாம்பிஸ் ஒண்டி இல்லாம ஹார்க்கு, பேரு, இந்த மாதிரி ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே அது பிடிக்குது. எனக்கு தெரியும்டா மனுஷ பையிலே, ஜாம்பிஸ வச்சு எங்களை வெடிக்க வைக்கலான்னு பாக்குறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது.
மனுஷனோட லாங்குவேஜை ஒண்டி ஏத்திக்கல, அது கூடவே ஒரு மனுஷனோட யோசிக்கிற திறனையும் இதை ஆப்டைன் பண்ணிருக்கு. அங்க ஹாங்குக்கு நல்லாவே புரியுது, அந்த மேல இருக்கிற கபோல்ட் அதை ஒண்டி நம்ம முடிச்சிட்டா வேலை முடிஞ்சுது, அதனால கண்ணா பின்னா நாங்க டேகரை வீசுறான் எப்படியாச்சும் அங்க பற்றோன்னு. ஆனா அங்க ஒண்ணுமே படுற மாதிரி இல்லை, ஏன்னா அதோட வெப்ப வச்சு அசால்ட்டா எல்லாத்தையுமே தடுக்குது. என்ன யோசிக்கிறீங்க முட்டாள் பசங்களா? ஏன்னா உங்களால எங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா நாங்க இப்போ கம்மின் ஆயிட்டோம். இப்போ இந்த ஸ்பைடரை பொறுத்த வரைக்கும் நான் தான் மூளையே, என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட பாடியே. இந்த மாதிரி நாங்க கம்மின் ஆகும் போது நாங்க அன்பீட்டபிளா மாறிடுவோம். அங்க முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஜீசோ அங்க வர ஒரு வெப்பையும் ஃபயர் பண்ணினே தாக்குறான். இதை பாக்குற அந்த கபோல்ட் கிட்ட வாட்டர் எலிமெண்ட் இருக்கும் போல வாட்டரை வச்சு அது பயங்கரமா தாக்குது. என்ன யோசிக்கிற? உன்னோட ஃபயரை வச்சு நீ இதுக்கு முன்னாடியே நிறையவே ஸ்பைடரை கொன்ன நான் பார்த்தேன், ஆனா நீ நினைக்கிற மாதிரி அதுவும் எங்களுக்கு வீக்னஸ் கிடையாதுமா. சாங்குவும் அவனோட ஆர்மி கிட்ட சொல்றான், சீக்கிரம் இப்படியாச்சும் எல்லா ஸ்கெலிட்டனையும் கேதர் பண்ணி நீங்க அந்த பாஸ் மாஸ்டரை பிளாக் பண்ண பாருங்க. சாங்கு, இந்த மாதிரி நேரத்துல நான் என்னடா பண்றது, எனக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. நீ என்ன பண்ணு, இப்போதைக்கு ஜீசோ கூடியப்போ என்கிட்ட ஒரு பயங்கரமான பிளான் இருக்கு. சாங்குவோட ஆர்மியோட அந்த கப்பல் சொல்லுது, உங்க எல்லாரையுமே நான் அழிக்க போறேன், அப்பதான் உங்க எல்லாரோட மூளையும் என்னால அடைய முடியும், சீக்கிரம் எல்லாத்தையுமே குள்ளு அப்படின்னு அந்த கபோல்ட் பயங்கரமா கத்துது. அங்க திடீர்னு நம்ம சாங்கு அவனோட நெக்ரோமன்சர் ஸ்கில் ஆன் பண்ணி வர்றான். ஆல்ரெடி அந்த ஸ்பைடர் ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கும், அதே மாதிரி நிறையவே மாஸ்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் இருக்கும். அதுங்கள நம்மால அவனோட ஸ்கில்ல வச்சு அவனோட ஆர்மியில சேர்த்துக்கிறான். அதே மாதிரி அவனோட ஆர்மியை பெருசாக்கி அங்க தாக்குறான். ஒரே அட்டாக்ல 4-5 ஸ்கெலிட்டனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிது. அதுலயும் சில பல மாஸ்டர்ஸ் அதோட காலை பயங்கரமா தாக்குது. அட குயின், நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதே மாதிரி காமா இருக்கணும், அதனால காமா இருந்து வேலையை செய்யுங்க. ஆனா அந்த குயின் மாஸ்டர் பாய்சன் எல்லாம் அப்படியே துப்புது. ஆனா அந்த பாய்சனால எந்த விதமான எஃபெக்டும் ஏற்படல. குயின், நீங்க என்ன பண்ண இருக்கீங்க? உங்களோட பாய்சனை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுங்க எல்லாமே போன் தான், அது மேல பாய்சன் எதுவும் ஒர்க் ஆகாது. இதே மாதிரி நிறையவே மாஸ்டர்ஸ் எல்லாம் தொங்கின்னு இருக்குமா, அது எல்லாத்தையுமே நம்ம சாங்கோ அவனோட பவரை வச்சு எழுப்ப அங்க திரும்பவும் நம்ம சாங்கோட ஆர்மி அதிகரிக்குது. கபோல்ட், இந்த மாதிரி நாங்க தான் ஜெயிக்க போறோம். இங்க இறந்து போன ஒரு வகையான மாஸ்டரும் இப்போ என்னோட பார்ட்டியில இருக்கு. கபோல்ட்டும் ரொம்பவும் கத்துது, ஐயோ நான் என்ன பண்றது, ஏன்னா நான் யோசிச்சு கூட பார்க்கல இதுவே எங்களுக்கு வினையாமியோன்னு. குயின் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான மாஸ்டர்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அதுவே எங்களுக்கு பிரச்சனையாவும் அமைஞ்சிருக்கு. நல்ல ஸ்பைடரை வச்சு கண்ணா பின்னான்னு அந்த மாஸ்டர்ஸ் அது தாக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த கபோல்ட்டுக்கு ஒரு விஷயம் புரியும், இதை சமன் பண்றது வேற யாரு, நம்ம சாங்கு தானே. அந்த ஸ்பைடர் கிட்ட சொல்லி டைரக்டா நம்ம சாங்கு அது பிடிக்க சொல்லுது. அட நான் எதிர்பார்க்கல, இதுங்க என்ன எய்ம் பண்ண வந்தா, பயங்கர வேகமா அது தாக்க வந்தா. ஹீரோ ஒரு ஷீல்ட உருவாக்கி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். இதே மாதிரி அந்த ஸ்பைடரும் தாக்கினே இருக்கு. அவன் அந்த ஷீல்ட வச்சு தத்துனே இருக்கான். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு தடுக்க முடியுமான்னு கேட்டா அது கிடையாது, ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு அவனால தடுக்க முடியுது. கட்டத்துல நம்ம ஹீரோவா அது பயங்கரமா தாக்கிது. என்ன அந்த மனுஷன் இறந்துட்டானா? நான் அப்பயே யோசிச்சேன் இதோட அட்டாக்கை நல்லா டாச் பண்ண முடியாதுன்னு. ஆனா நான் அதுக்குன்னு விட்டு கொடுக்க முடியாது, ஒரே அட்டாக்ல நான் எந்தோ போக மாட்டேன். இதே மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் பின்னாடி அட்டாக் பண்ணினே இருக்குமா. கட்டத்துல அந்த ஸ்பைடர் ரொம்ப கடுப்பாய் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வர வைக்க அதுங்க எல்லாத்தையும் அந்த ஷாமன் கிங் இது ஒரு ஃபயர் பாலை வச்சு எல்லாத்தையுமே அழிக்குது. இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இங்க இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சிட்டேன். நான் யோசிச்சு கூட பார்க்கல இந்த பேட்டில் எவ்வளவு நேரத்துக்கு போகுதோ அதுக்கேத்த மாதிரி இதுவும் ஸ்மார்ட் ஆயினே போகுது. அங்க பின்னாடியே நிறையவே மாஸ்டர்ஸ் தாக்க வரும். ஆனா கபோல்ட் அதோட ஏர் பூம் ஸ்கில்ல வச்சு பயங்கரமா எல்லா மாஸ்டர்ஸையும் பறக்க விட்டது. கபோல்ட்டுக்கும் இப்பதான் புரியுது, நம்ம சாங்கோ கிட்ட கம்மியான அளவுல தான் அவனோட ஆர்மியே இருக்கு, இந்த வாட்டி அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஹியூமன், உன்னோட கதை முடிய போகுது. ஆனா நம்ம கபோல்ட்டுக்கு தெரியல ஜீசோ பின்னாடி தாக்க வரான்னு. ஜஸ்ட் மிஸ்ல அந்த டென்டக்கலை வச்சு அந்த ஸ்பைடர் தடுக்குது. என்ன இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணி எனக்கு கூணலான்னு யோசிக்கிற ஃபீமேல் ஹியூமன், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நான் இப்பதான் யோசிக்கிறேன், இந்த இடத்துல 3 மனுஷங்க இருந்தாங்க, நான் இப்போ என் முன்னாடி ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அவன் எங்க இப்பதான் நம்ம ஹாங்க காட்டுறாங்க. ஹாங்கு ஜாம்பியோட ஜாம்பியா பின்னாடி அங்க வெயிட் பண்ண இருக்கான். எனக்கு தான் நீ வெயிட் பண்ணிருக்கியா? என்னோட சீக்ரெட்டான வெப்பனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதுதான் உங்க ஊர்ல சீக்ரெட்டான வெப்பனா? இதுங்களை வச்சு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட மூளை மக்கி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு மூளையே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நீ ஒரு மங்கியா? கேட்டோடனே ஜாம்பிய ஒரு மாதிரி பாக்குதா, ஆளு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடான். ஆனா உண்மையிலேயே ஹாங்கோட பிளான் அதுவான்னு கேட்டா கிடையாது. ஸ்பைடரும் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்குது. அம்மா என்ன ஆச்சு குயின், ஏதாச்சும் பிரச்சனையா? அப்புறம் தான் நம்ம ஹாங்க காட்டுறாங்க. ஹாங் எவ்வளவு நேரமா அங்க ஏகப்பட்ட ஃபுட் எல்லாத்தையுமே அவன் தயார் பண்ணி வச்சிருக்கான். எப்படி போன வாட்டி அவங்க உருவாக்குனாங்களோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் இந்த ஃபுட்டால அவங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது. எனக்கு நல்லாவே தெரியும் உங்க 2 பேரால இதை மறுக்க முடியாது. வாங்க சாப்பிடுங்க. பார்த்தோன்னே அவங்க 2 பேருக்கு வாயில இருந்து எச்சியா ஊது. இதேதான் அவங்களுக்கும் வேணும். ஏன்னா போன வாட்டியே வேர்வல்ஃபே இதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிடுச்சு. மைண்டை கண்ட்ரோலே பண்ண முடியல. குயின் ஸ்பைடரும் அதை பார்த்தோன்னே செம்ம வேகமா அதை நோக்கி போகுது. முன்னாடி நிறையவே ஜாம்பி
ஜாம்பி வருமா அதுங்களையும் வாய்க்குள்ள போட்டுக்கினே போகுது. அங்க ஷியாமனு சொல்லுது, குயின் நம்ம இப்போ தப்பிச்சு போகணும். எனக்கு தெரிஞ்சவங்க ஏமாத்த பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன், இல்லன்னா நம்ம எந்த போயிடுவோம். நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா இது ரொம்ப லேட்டு. அங்க இது வரைக்கும் ஏகப்பட்ட ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவன் வெடிக்க வைக்க அந்த இடமே பயங்கரமா வெடியுது. இந்த சைடு நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் அவன் இன்னொரு பாஸ் மாஸ்டர் அழிக்கிறான். அங்க இருக்கிற ஒருத்தவங்களுக்கும் இதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ராஸ்டிக்யூட்டர் கூட எத்தனை பேரு குருசைடரா வேலை செய்யறாங்களோ அவங்க வழியாவும் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு 10% எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்டும் கிடைக்கும். இதனால தான் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் செம வேகமா டெவலப் ஆயிருக்கான். ஆனா இன்னமும் நம்ம ப்ராஸ்டிக்யூட்டருக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அவனால இன்னமும் ஃபர்ஸ்ட் ரீச்சே பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல கேங் சோக்குன்னு எவனோ தரப்பான் பத்தின இன்ஃபர்மேஷன் எதுவுமே அங்க இல்லவும் இல்ல. அதனால எப்படி ஃபாஸ்டா டெவலப் ஆக முடிஞ்சது அதை பத்தி எதுவும் அவனுக்கு தெரியல. ஏன்னா இந்த கொரியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸோட நிறைய கில்டோட இருக்குதுன்னா அது நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் தான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க அந்த கேங் சோக் அவன் வந்து ஒரு அன்னோனான பிளேயரு. அவன் இது வரைக்கும் ஒரு கில்டெல்லாம் வச்சுன்னு இருக்கானான்னு கேட்டா கிடையாது. அவனும் இவனை மாதிரி ஒரு நிறைய கும்பலோட இருந்தா கண்டிப்பா அவனால சம வேகமா முன்னேறி போக முடியும். அதுக்குள்ளேயே அவங்க பார்ட்டியில இருக்க இன்னொரு பர்சன் அவங்க கத்துறான், எல்லாருமே சீக்கிரமா இதை பாருங்க, நம்மளோட ரேங்கிங் அது சேஞ்ச் ஆயிடுச்சு, வேற ஒருத்தங்க டாப்புக்கு வந்திருக்காங்க. அது யாரான்னு பார்த்தா நம்ம ப்ராஸ்டிக்யூட்டர் கீழே போயிட்டான், நம்ம சாங்கு அவன் மேல வந்துட்டான். இத பாக்குற ப்ராஸ்டிக்யூட்டருக்கு ரொம்ப கடுப்பாவுது. ப்ராஸ்டிக்யூட்டரோட மூஞ்சே மாறுது, எப்படி இவன் இதை பண்ணான் அப்படி இவன் சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த ப்ராஸ்டிக்யூட்டரை நம்மளால நம்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். இவன் எப்ப நம்ம சாங்க ஏமாத்த போறான் அதுவும் நம்மளுக்கு தெரியாது. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அந்த மிஸ்டீரியஸான பர்சனை பத்தியும் நம்மளுக்கு தெரியல. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதனால மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.